தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்ல போகிற வார்த்தைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். நாம் ஏற்கனவே அறிந்த இந்த வேத பகுதி தான் யாபேசின் ஜெபம். யாபேசுக்குரிய விரிவாக்கத்தின் காரணம் என்ன, எதற்காக யாபேசுடைய ஜெபத்துக்கு உடனடி பதிலை கர்த்தர் கொடுத்தார் என்பதே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி. அதற்குரிய வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்ல நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கர்த்தருடைய நாளின் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், நீர் எங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தாகத்தோடு உங்களுடைய வார்த்தைக்காக காத்து நிற்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாரேஸ் என்று மறுபேர் கொண்ட யாபேசை குறித்து தான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். இந்த யாபேஸ் அவன் அறிந்த அறிவு, தேவனை பற்றித்தான அறிவு மிக மிக முக்கியம். கர்த்தரையும் கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய எல்லா காரியங்களும் யாபேஸ் அறிந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கும் கூட நமது ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். நாம் வருகிறோம் போகிறோம் என்றில்லாமல் கர்த்தரை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சத்தியமாகிய இயேசுவை, நம்மை ஆசீர்வதிக்கிற இயேசுவை எவ்வளவாய் நாம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆசீர்வாதம் நிறைய வேணுமா, நீங்கள் பரலோக ராஜ்யத்து பங்குள்ளவர்களாக மாறணுமா, இம்மையிலும் மறுமையில் நீங்கள் ஆசீர்வாதப்பட்டலாம் இருக்கணுமா, நீங்கள் கர்த்தரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்க, வேதத்தை இன்னும் அதிகமாக அறிய முற்படுங்க. நிச்சயமாக யாபேசை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த யாபேசின் சம்பவத்திலிருந்து, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து, அவனுடைய ஜெபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வசனத்தின்படி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், தேவனை அறிந்து அந்த அறிவோடு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த யாபேசின் ஜெபத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த யாபேசின் ஜெபம் ஒரு அருமையான ஜெபம். யாபேஸ் என்றால் அவன் துக்கத்தின் மகன் என்று பொருள். அவன் தாய் அவனை துக்கத்தோடே அவனை பெற்றெடுத்தன்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார் என்று வாசிக்கிறோம். தன்னுடைய சகோதரத்தில் அவன் கனம் பெற்றவனாக இருந்தாலும் அவனுடைய எல்லைகளிலே பிரச்சனைகள் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே அவன் அடைக்கப்பட்டிருந்தான். அவன் ஆசீர்வாதம் இல்லாதவனாய் வறுமைக்குள்ளவனாய் இருந்தாலும் அவன் தேவனை அறிய முற்பட்டான், அறிந்து கொண்டான். தேவனை அறிந்து கொண்டதன் விளைவாக அவனுடைய ஜெபம் மாறியது. அவனுடைய ஜெபத்தில் ஆழமான காரியங்களை அவன் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் யாபேசின் ஜெபத்தில் ஒரு சில காரியங்கள் நாம் கவனிக்க ஆயத்தமாகும். யாபேசின் ஜெபம், இந்த ஜெபத்தில் அவன் எதற்காக ஜெபித்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலாவது விரிவாக்கத்துக்காக யாபேஸ் ஜெபித்தான். நாமும் கூட நம்முடைய விரிவாக்கத்துக்காக தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக யாபேஸ் பெருக்கத்திற்காக ஜெபித்தான். நாம் பெருகும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலேயே முதல் தம்பதி கர்த்தர் பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நம் பெருக்கத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக செழிப்பிற்காக இந்த யாபேஸ் ஜெபித்தார். நாமும் கூட செழிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக சமாதானத்துக்காக ஜெபித்தார். ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமே நாம் ஜெபிக்கக்கூடாது, சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யாபேஸ் சமாதானத்துக்காக ஜெபித்தார். ஐந்தாவதாக தேவ ஒத்தாசைக்காக யாபேஸ் ஜெபித்தார். நாமும் கூட கர்த்தருடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்க வேண்டும். ஆறாவதாக தேவன் தன்னோடு இருக்கும்படி யாபேஸ் ஜெபித்தார்.
நாமும் கூட கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும், அதற்கு நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைசியாக பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த யாபேஸ் ஜெபித்தார். நாமும் கூட பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். யாபேஸ் ஜெபிக்கும் போது அவருடைய நிலைமை ரொம்பவும் ஒரு விரும்பத்தகாத ஒரு நிலையாக தான் இருந்தது. அவன் துக்கத்தோடு இருந்தான். அவனுடைய ஆரம்பம் துக்கமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையின் துக்கத்தால் நிறைந்திருந்தது. அவனை சுற்றிலும் தீங்கு இருந்தது. தீங்குக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ள ஆண்டவர்னு ஜெபிக்கிறாரு. மூன்றாவதாக அவன் குறுகி போயிருந்தான். பெருக்கத்தில் இல்லை, அவன் குறுகலான ஒரு வாழ்க்கை கூட இருந்தான். கடைசியாக எல்லைகளிலே அவனுடைய எல்லைகளிலே பிரச்சனை இருந்தது. ஐந்தாவதாக அவன் தனிமையை உணர்ந்திருந்தான். இப்படிப்பட்ட யாபேஸ் கருத்தாக ஜெபித்ததுக்கு காரணம் அவனுக்கு தேவனை பற்றிதான அறிவு. தேவனை அவ்வளவாக அறிந்திருந்தான். நாமும் கூட கர்த்தரை அவ்வளவாக அறிந்திருப்பதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம் தயவுசெய்து நீங்கள் எடுக்கும்படி உங்கள் அன்பாக கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். அந்த வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிற 1ஆம் நிருபத்தில் இந்த காரியத்தை பதிவு செய்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடி பதில் கிடைத்து யாபேசை போல நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். பரிசுத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்தம் மிக முக்கியம். இரண்டாவது, விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் ஜாக்கிரதையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனை பற்றிய அறிவோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியங்களாம் யாபேஸ்ட்டு காணப்பட்டுச்சு. அதை குறித்து அதனால் நம்ம சொல்ல போகிறார். பரிசுத்தத்தோடு இருக்கணும், விழித்திருக்கணும். கடைசியாக தேவனை பற்றிய அறிவோடு நாம் ஜெபிக்கணும். ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத காரியங்களை, டிமாண்ட்ஸை ஆண்டவர் சொந்த வைக்கக்கூடாது. ரிக்வஸ்ட் தான் பண்ணணும். ரிக்வஸ்ட் பண்ணி தான் பரிசுத்தாவின் உதவியோடு நாம் ரிக்வஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை யாபேஸ் கர்த்தரை குறித்து அறிந்திருந்தார். அவர் அறிந்ததினாலே அதை அடிப்படையாக வைத்து ஜெபிக்கிறார். உடனடி பதிலையும் பெற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, யாபேஸ் கர்த்தரை எப்படி அறிந்திருந்தார் சொன்னீங்கன்னா, அவர் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை யாபேஸ் அறிந்திருந்தார். நாமும் கூட இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். 1:4-10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்று வாசிக்கணும். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன். இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஜீவியம், இந்த பாவ மன்னிப்புக்குரிய வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, விசுவாசம் எல்லாம் நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளாம் புறஜாதி மக்கள். கிருபையினால இயேசு நம்மை தேடி வந்தார். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துடன் தண்ணீரை சாட்சியாக வைத்து இயேசுவோடு நாம் உடன்படிக்கை செய்ததினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி பாவ மன்னிப்பை பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேலின் தேவனை நாம் அறிந்தவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். யார் இந்த இஸ்ரவேலின் தேவன்? அவர் சேனைகளின் கர்த்தர். சங்கீதங்கள் புஸ்தகம் ஏசாயா 48:2 நீங்க வாசிங்கன்னா அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் தேவனை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 68 சங்கீதம் 35 நீங்க வாசிங்கன்னா அவர் பலனையும் சத்துவத்தையும் அவர் அருளுகிறார். ஜெபிக்க பலன் அவங்க ஜெபத்துக்கு முன்பாக கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க பலன் இல்லை, எனக்கு ஜெபிக்க பலன் கொடுங்க. இஸ்ரவேலின் தேவன் பலன் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கும்படி அவர் நமக்கு பலன் கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 52:12 நீங்க வாசிங்கன்னா அவர் நம்மை சமாதானமான பாதையில் நடத்துகிற இஸ்ரவேலின் தேவன். அந்த இஸ்ரவேலின் தேவன் நம்மை சமாதானமான பாதையில் நடத்த நாம் ஓடி போவதில்லை. நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். இந்த இஸ்ரவேலின் தேவன் அவர் நமக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர் என்னுடைய தேவன். நம்ம எல்லாருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் நீங்கள் அறிந்து வைத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிற மனநிலையோடு ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க உட்கார்ந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை நினைச்சு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதிலை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். நிறைய பேர் இஸ்ரவேலின் தேவன் பிள்ளைகளாக மாறலை. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆனால் இஸ்ரவேலின் தேவன் பிள்ளைகளாக மாறலை. யாக்கோபு அப்படிங்கிற கேரக்டரோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. யாக்கோபு இஸ்ரவேலராக மாறுவதற்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:24 நீங்க வாசிங்கன்னா அவன் தேவனோடு தனித்திருந்தான். யாக்கோபு எத்தன் ஏமாற்றுக்காரன். இஸ்ரவேலனாக மாறுவதற்கு தேவனோடு தனித்திருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் போராடி ஜெபிக்கிறான். இரவெல்லாம் போராடி ஜெபிக்க. நீங்கள் போராடி ஜெபிக்க தேவனோட தனிமையில் நேரத்தை செலவழிக்க நீங்கள் இஸ்ரவேலனாக மாற்றப்படுறீங்க. அவர் இஸ்ரவேல் தேவனாக உங்களுக்கு வெளிப்பட போகிறார்.
பிரியமானவர்களை, இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். தேவன் நம்மை தொடுவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். யாக்கோபுடைய தொடை சந்தை கத்த தொட்டார். மறைக்கப்பட்ட இடத்தை யாக்கோபை கத்த தொட்டார். அவன் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு மறைஞ்சு 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 வந்தான். கடைசியில் கத்தர் அவனை தொட்டார். மறைக்கப்பட்டிருந்த, மறைவாயிருந்த, ரகசியமான காரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோபை கத்த தொட்டு இஸ்ரவேலனாக கத்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, ஏதாவது ரகசியமான இடம் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறீங்களா? யாரும் பார்க்காத இடம், இன்னொரு முகத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? முகமுடி வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை தொட விரும்புகிறார். நீங்கள் இயேசுவை சந்திச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இஸ்ரவேலனாக மாறுவீங்க. உங்களுடைய ஜெபங்களுக்கு உடனடி பதில் கிடைக்கும். நீங்கள் 2 வேடம் விட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எந்த விதமான பதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வளர்ச்சியை, பெருக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. தீங்கு உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, மறைவிடங்களெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படையாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை இஸ்ரவேலனாக மாற்றுவார். அவர் உங்களுக்கு இஸ்ரவேல் தேவனாக வெளிப்படுவார். சங்கீதம் 20 ஆதியாகமம் 32:28 நீங்கள் வாசிங்கன்னா, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். யார் இந்த இஸ்ரவேல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கொண்டவன், பாவத்தை மேற்கொண்டவன், பாவத்தை ஜெயித்தவன், கசப்புகளை ஜெயித்தவன், அண்ணனோடு உள்ள கசப்புகளை, உறவுகளை சரி செய்து கொண்டவன் தான் இந்த இஸ்ரவேலன். தேவனுடைய வசனத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லுகிற பாதையில் போவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவன். நாமும் கூட இஸ்ரவேலனாக மாற வேண்டும். இஸ்ரவேல் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். இரண்டாவதாக யாபேசுடைய ஜெபத்தில் காணப்படுவது முக்கியமாக காரியம், இஸ்ரவேல் தேவனை நோக்கி தேவாயினை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கிற தேவனை அறிந்திருந்தான். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வாதத்தை கொடாமல் நம்மை போக்கு காட்டி கொண்டே இருக்கிற தேவன் அல்ல. நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதம் 147 சங்கீதம் 13 வாசிக்கிறார். அவர் நம்முடைய தாழ்பாள்களை பலப்படுத்தி அவர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்முடைய ஜெனரேஷனை அவர் பிளஸிங்குள்ள நடத்துகிறார். அந்த ஆண்டவரை தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இஸ்ரவேல் தேவன் மட்டுமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:22 நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அந்த ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கணும். எபிரேயர் 6:14 நீங்கள் வாசிங்கன்னா, அவர் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் அவர் கொடுக்கிறார். யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா, யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 115 12 அவருடைய நினைவில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய நினைவில் இருக்கணும். கர்த்தர் உங்களை எப்பொழுது நினைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கிய தொடர்பு இருக்கணும். யாரை கர்த்தர் நினைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 115:13 அவருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய நினைவில் வைத்து நினைக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய நினைவில் நாம் இருக்கணும். கர்த்தருடைய நினைவில் இருப்பது நாம் பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதுன்னு சொன்னால் என்ன? சங்கீதம் 128 சங்கீதத்தில் முதல் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவருடைய வழியிலே நாம் நடப்பதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாபேஸ் இதை அறிந்திருந்தார். இஸ்ரவேல் தேவன் நோக்கி ஜெபித்தார். ஆசீர்வதிக்கிற தேவன் நோக்கி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். மூன்றாவதாக யாபேசுடைய அறிவு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமம் 4:10 நீங்கள் வாசிங்கன்னா, எல்லைகளை பெரிதாக்கும் என்று ஜெபிக்கிறார். தேவன் எல்லைகளை பெரிதாக்குகிறார் என்பதை யாபேஸ் அறிந்திருந்தார். தேவனை தவிர நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவதற்கு யாராலும் முடியாது. தேவன் மாத்திரமே நம்முடைய எல்லைகளை விரிவாக்க முடியும். எல்லைகளை விரிவாக்குகிற ஆண்டவர் நம்முடைய தேவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வாசிங்கன்னா 17:26 அவரவர்களுக்கு குடியிருப்பின் எல்லையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். இவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும், இவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லையை முன்குறித்து வைத்திருக்கிறார். எதற்காக? அவரை அறிந்து கொள்ளும்படியாக. தேவன் நம்மை வைத்த எல்லைகளிலே நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய இருதயத்தில் நாம் இடம் பிடித்தவர்களாக வாழ வேண்டும். அவர் மீண்டும் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லைகளை விரிவாக்குகிற ஆண்டவர். சங்கீதம் 147:14 நீங்கள் வாசிங்கன்னா, அவர் நமது எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். எல்லை இருக்குது நிறைய பேருக்கு, ஆனால் எல்லை சமாதானம். நம்முடைய தேசத்தில் அநேக எல்லைகள் உண்டு. எத்தனை எல்லைகளே எத்தனை யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை எல்லைகளிலே நாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என்பது நம்முடைய செய்திகளை நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம். அவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லைகளை சமாதானம் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேசம் 80% மேலான பணத்தை பாதுகாப்புக்காகவே செலவழிக்கிறது.
அவ்வளவு பாதுகாப்புக்காக நம்முடைய தேசம் பணங்களை செலவழித்து கொண்டிருக்கிறது. எல்லைகளில் உள்ள இராணுவ அதிகாரிகளுக்காக, இராணுவ வீரர்களுக்காக, போலீஸ் அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுடைய பாதுகாப்புக்காக, உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு எல்லாவற்றுக்கும் நிறைய பணங்களை நம்முடைய தேசம் பாதுகாப்புக்காகவே செலவழித்து கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாகிறார். தேவன் நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் கூட இந்த காலவெளியிலே கர்த்தருடைய கரத்தை நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய எல்லைகளை விரிவாக்குங்கப்பா, என் எல்லைகளை சமாதான முறைகளாக மாற்றுங்கப்பான்னு கேட்கணும். நீதிமொழிகள் 15:25 வாசிக்கும் அவர் எல்லைகளை நிலைப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய எல்லைகளை நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்குகிற ஆண்டவர் என்பதை யாபேஸ் அறிந்திருந்தார். நாமும் கூட அறிந்து ஜபிப்போம். நிச்சயமாக நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவார். நான்காவதாக யாபேஸுக்கு இருந்த அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 நீங்கள் வாசிங்கன்னா, தீங்கிலிருந்து நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவர் என்பதை யாபேஸ் அறிந்திருந்தார். நம்முடைய ஆண்டவர் தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர். அவர் தீங்கிலிருந்து விடுவிக்க சங்கீதம் 27:5 நீங்கள் வாசிங்கன்னா, தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடார மறைவிலே நம்மை மறைத்து வைக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. தீங்கு வந்துச்சு 2021-22 நினைக்கிறேன். தீங்கு கொரோனா வந்துச்சு, பெரிய தீங்கு வந்துச்சு. எத்தனையோ நல்ல மனிதர்கள், எத்தனையோ தலைவர்கள்லாம் இறந்து போனாங்க, எத்தனையோ போதகர்கள் இறந்து போனாங்க. ஆனால் அற்புதம் நீசருமாகிய நமக்கு கர்த்தர் ஜீவனை கர்த்தர் கொடுத்து தீங்கு நாட்டில் நம்ம கூடார மறைகளை மறைத்து கொண்டார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் கிருபையினால் நம்மை பாதுகாத்தார். இந்த நல்ல வேளையில் ஆண்டவர் நம்மை பாதுகாப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சங்கீதம் 41:1 நீங்கள் வாசிங்கன்னா, சிறுமைப்பட்டவனை ஆண்டவர் தீங்கிலிருந்து விடுவிக்கிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 121:7 வாசிக்கிறோம். எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறார். அவர் தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறவர், தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறவர் என்பதை யாபேஸ் அறிந்து ஜெபித்தார். கடைசியாக வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு உடனே பதில் அளிப்பவர் என்பதை யாபேஸ் அறிந்து ஜெபித்தார். உடனடியாக தேவன் யாபேஸின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக. யோனா மீன் வயிற்றுக்குள்ளே ஜெபித்த ஜெபத்துக்கு உடனே கர்த்தர் பதில் கொடுத்தார். ஏற்ற வேளையில் அவனை வெளியில் கொண்டு வந்து கர்த்தர் அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொடுத்தார். தானியேல் சிங்கக்கெபியிலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். ஜெப வாசனையோடு சிங்கக்கெபிக்குள்ள போய் விழுந்தார். சிங்கங்கள் அவருக்காக உபவாசம் இருந்தன. நாம் ஜெபித்தால் நமக்காக சத்துருக்களை உபவாசம் போடுவார் ஆண்டவர். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது நமக்காக இன்னொருத்தரை கர்த்தர் அவர்கள் கடந்து போக வேண்டிய பாதையை மாற்றி கர்த்தர் நமக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். தானியேல் மிகவும் பிரியமானவனாக இருந்த முடியாது. அவன் வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படுத்த தானியேல் 9:23 வாசிக்கிறோம். நாமும் கூட ஜபிக்கும் பொழுது உடனடியாக கட்டளை வெளிப்பட வேண்டுமா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். உடனடி பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். யாபேஸுக்கு இருந்த அறிவோடு நாம் ஜபிக்கும் போது யாபேஸை போல நாமும் பெருகுவோம் என்று எந்த சந்தேகம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை அறிந்து ஜெபித்தார். யாபேஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்று அறிந்து ஜெபித்தார். யாபேஸ் எல்லைகளை தேவன் விரிவாக்குகிறார் என்று அறிந்து ஜெபித்தார். யாபேஸ் தீங்கிலிருந்து தேவன் விடுவிப்பார் என்பதை அறிந்து ஜெபித்தார். உடனடியாக ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்பதை யாபேஸ் அறிந்து ஜெபித்தார். உடனடி பதில் பெற்றுக்கொண்டார். கர்த்தர் கொடுத்த எல்லைகளை அவர் விரிவாக்கி கொண்டார். பிரியமானவர்கள், இந்த காலவெளியிலும் நாமும் கர்த்தருக்கு இதை ஒப்பு கொடுக்கலாமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாபேஸை போல நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவார். நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, யாபேஸின் தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். யாபேஸின் தேவன் நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். நீர் ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும். ஆண்டவர் அருமையாக இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்குவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.